இந்த வீடியோவில் கோதுமை தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோதுமை தோசை வழக்கமாக செஞ்சால் பெரும்பாலும் பிடிக்காம கூட இருக்கும் பலருக்கு. அந்த மாற்றுறதுக்காக கொஞ்சம் அதோட வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கோதுமை மாவை எடுத்துக்கோங்க, அதோட அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க, அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணும்போது கோதுமை மாவு ஆனியன் தோசை எக்ஸலண்ட்டாக இருக்கும். நார்மலாக வெறும் கோதுமை மாவை சாப்பிடும்போது தோசை ஊற்றி இது பெரும்பாலும் பலருக்கு பிடிக்காம தான் இருக்கும். ஏன்னா சப்பாத்தி டேஸ்ட் லெவலுக்கு இந்த கோதுமை தோசை அப்படிங்கிறது எப்போதுமே இருக்காது. அதனால் கோதுமை தோசையை பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. சப்பாத்தி அப்படின்னா நிறையா சாப்பிடுவாங்க, ஆனால் இந்த கோதுமை தோசை சாப்பிட மாட்டாங்க. அப்படி கோதுமை தோசை சாப்பிடாத இந்த டைமில் இந்த மாதிரி டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே கோதுமை தோசை பிடிக்கும். கோதுமை மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. அதில் இந்த மாதிரி வெங்காயத்தை கலந்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயத்தை கலந்துக்காங்க, அது இன்னும் நல்லது. தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஊற்றிட வேணாம். ரொம்பவும் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு தண்ணியாக இருக்கும். தோசைக்கல்லில் சரியாக ஒரே இடத்துல நிற்காது. ஸோ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாக இருந்தால் தோசை மெலிசாக வராது. அதனால் கொஞ்சம் தண்ணி மீடியமாக ஊற்றிக்கோங்க. மீடியமாக ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஊறுனுச்சுன்னா இந்த வெங்காயம் அதோட சார்ந்து நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டதுக்கப்புறம் தோசைக்கல்லை வச்சுக்கலாம். தோசைக்கல்லில் இந்த மாவை அப்படியே எடுத்து ஊற்றலாம். இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணும்போது ரொம்ப மெலிசாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கோதுமை தோசையும் நம்மளால் மெலிசாக ஊற்ற முடியும். வெங்காயத்தை பெருசாக அரிஞ்சு போட்டோம் அப்படின்னா கோதுமை தோசை மெலிசாக வராது, மொத்தமாக இருக்கும். மொத்தமாக இருந்தாலும் நம்மளால் கோதுமை தோசையை சாப்பிட முடியாது. முடிஞ்ச வரைக்கும் கோதுமை தோசையை எவ்வளோ மெலிசாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ மெலிசாக ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கோதுமை தோசையை ஃபுல்லாக மெலிசாக ஊற்றியாச்சு. வெறும் கோதுமை மாவு மட்டும் இருந்தால் பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ஊற்றலாம். ஆனால் அப்படி ஊற்றினாலும் பெரும்பாலும் இந்த கோதுமை தோசையை வெறுமனை சாப்பிடும்போது பிடிக்காம தான் இருக்கும். இப்போ நம்ம இதோட ஆனியனை சேர்த்துருக்கனால இந்த கோதுமை தோசையை அப்படியே சைடிஷ் இல்லாமல் நம்ம இதை வெறுமனையே சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை சைடிஷ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, அதை விட தக்காளி சட்னி கொஞ்சம் காரம் தூக்கலாக வச்சு ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த காம்பினேஷன். எப்போவுமே எங்கள் வீட்டில் இது மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா கோதுமை தோசை வெறுமனை ஊற்றி சாப்பிடும்போது நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இப்படி இந்த ஆனியன் அதில் சேர்த்து கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கும் இந்த கோதுமை தோசை. இப்போ வாங்க, ஆனியன் கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டையும் சேர்த்து வச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.